அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஆள் இருக்கா நமக்கு? ஆனால் இறைவன் உங்களை விசாரிக்கிறார் இல்லையா? ஒவ்வொருத்தர் மூலமாக நாம் கேட்காட்டாலும் கேட்கும்படி அவர் செய்கிறார். அப்படி கேட்க செய்கின்ற தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். அதனால் எப்பொழுதும் நாம் நிறைவாக இருப்போம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 57 இறை வார்த்தை 14 16 முடிய. அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழியில் இருக்கும் தடைகளை அகற்றுங்கள் என்று கூறப்படும். உயர்ந்தவரும் உன்னதவரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சனத்தோடும் நான் வாழ்கிறேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கும் நலிந்த நெஞ்சத்தினை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர்மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க இறைவன். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை உற்று நோக்குவதால் தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ போற பாதை சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லை, நீ பழகிற இடம் சரியில்லை. அதாவது எல்லாவற்றையுமே சரியில்லை என்று சொல்பவர் அல்ல. சரியில்லாத இடத்தில் நாம் போய் நின்றால், சரியில்லாத காரியங்களை நாம் செய்தால், அவர் செய்யக்கூடாது என்று சொல்வதை நாம் செய்தால், அதுக்கு என்ன செஞ்சிட்டு உடனே தான் மன்னிப்பு கேட்டலாமா இல்லையா? அதனால் வருகின்ற துன்பங்கள் யார் ஏற்றுக்கொள்கிறார்? நாம் தானே ஏற்றுக்கொள்கிறோம். துன்பத்துக்கு அப்புறம்தானே நாம் அவரிடம் ஓடி வருகிறோம் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள், என் மக்களின் வழிகளில் இருக்கும் தடையை அகற்றுங்கள். நம்மகிட்ட உள்ள தடைகள் என்ன இருக்குது? பாவங்கள் தான் பெரிய தடைகள் இல்லையா? அந்த பாவத்தின் மொத்த சம்பளமாக தான் நாம் இருக்கிறோம். சின்ன சின்ன குற்றங்கள், இதுதானே, இதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாம் இருக்கிறோம். அப்படி சிறு சிறு குற்றங்கள் செய்ய செய்ய அது அனைத்துமே பெருசாகிறதா? ஒரு துளி நீர் ஒவ்வொரு துளியாக விடும்போது ஒரு பாத்திரம் நிரம்புறதல்லவா, நிரம்பி வழிகிறதா? அதுபோல்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களும், சிறு சிறு குற்றங்களாக இருந்தாலும் பெரிய குற்றங்களாக இருந்தாலும் நிறைய காணப்படுகிறது. அப்போ அந்த பாவங்கள் இருக்கும்போது நாம் நிறைவாக அவரோடு நடக்க முடியாது. உன்னதவரும் உயர்ந்தவரும் காலங்கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த இடத்தில் நான் உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினோடு நான் வாழ்கிறேன். அப்போ நாம் நொறுக்கப்பட்டு நலிந்திருக்கிறோம் என்றால் நம்மோடு அவர் வாழ்கிறார், நம்மளை ஊக்கப்படுத்துகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து நாம் வருந்தும் போது அதை அவர் நம் மீது குற்றம் சாட்ட மாட்டுகிறார். ஏனென்றால் அவர் சொல்வதே அதானே, என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் கொடுத்த உயிர் மூச்சாகிய அந்த சுவாச காற்றை அவர் கொடுத்தார் அல்லவா நமக்கு. அவர் திருமுன் தளர்ந்து விடுவோமாம் நாம். அதானே, மரணம் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் நாம். அவர் நம்மளை குற்றம் சாட்டி நம்மளை தீர்ப்பிட நினைத்தால் அதுதானே கடைசி நமக்கு இல்லையா? அப்போ நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது நம்ம பாதைகளுக்கு முன்பாக வரும் அனைத்து தடைகளையும் அவர் தகர்க்கிறார். கல் முள்ளா கரடு மேடா அப்படி அந்த பாதை அல்ல. நம்ம ஆன்மாவுக்கு வருகின்ற அனைத்து காரியங்களையும், நமக்கு எதிராக வருகின்ற தீமைகள், வன் சொல்லுக்கள், கண்கள், நாவுகள் என்ன இருந்தாலும் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்துகிறார். நான் என்று சொல்பவர்கள், என்னால் தான் இவர்கள் உயர்ந்தார்கள், என்னால் தான் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று அந்த சொல்லுகின்ற அனைத்து சொல்லுகளையும் அவர் தகர்த்து எறிகிறார். அப்போ இறைவனோடு இருக்கும்போது சிறு பாதையாக இருந்தாலும் அது நமக்கு நிறைவான பாதையாக இருக்கும்படி அவர் செய்கிறார். ஏனென்றால் நொறுங்கிய உள்ளத்தினரையும் நலிந்த நெஞ்சத்தினரையும் அவர் விரும்புகிறார். நாம் எந்த நெஞ்சத்தினர்? நொறுக்கப்பட்டவர்களா, நலிந்தவர்களா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே,
நாங்கள் நொறுக்கப்பட்டவர்கள், நலிந்த நெஞ்சத்தினர், நொறுங்கிய உள்ளத்தினர் ஆண்டவரே. எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உம் கரத்தால் எங்களை அணைத்து ஒவ்வொரு நாளும் நான் இருக்கேன் உன்னோடு, நான் இருக்கேன் உன்னோடு என்று ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் கூறி தேற்றி திடப்படுத்துகிறீரே. இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் ஆண்டவரே? இது ஒன்றே போதுமே. அதனால் எப்பொழுதும் நாங்கள் உம்மை சார்ந்து மட்டும் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த நிலையிலையும் உம்மை விட்டு பிரியாத வர வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.